டிபி ஸ்பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொளத்தூர்ல இவிஎம் மிஷின் தப்பா இருக்குங்க. கிட்டத்தட்ட 14 மையங்கள் இருந்துச்சு. எல்லாத்துலயுமே தப்பா இருக்கு. எங்களுக்கு இந்த ரிசல்ட்ல ஒரு மாரி டவுட்டா இருக்கு. மாத்துங்க. உடனே கூப்பிடுங்க. மறு ஆய்வு செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுககாரங்க ஒரு கேஸ போட்டாங்க. கேஸ்ன்னு வர்த்தா போடுங்களேன்யா. எதுக்கு போடுறேன்னு தெரியாம போட்டீங்கன்னா என்ன நியாயம்? அங்க விஎஸ் பாபு கொளத்தூர் தொகுதியில அவர் ஜெயிச்சிட்டாரு தவைக்க தரப்புல. இப்ப எங்க ஐயா தான் ஜெயிச்சிருக்கணும். 30,000 ஓட்டு, அத்தனை ஓட்டு, இத்தனை ஓட்டுன்னு டிஃபரன்ஸ் காமிச்சு சும்மா பண்ணிட்டாங்க. உண்மையான ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராசஸ் இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? கிட்டத்தட்ட 7 நாட்கள் வரைக்கும் இதனுடைய ரிசல்ட் வரதுக்கு டைம் ஆகும். பிகாஸ் ஒரு மையங்களுக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறதும் 2 மையங்களுக்கு சேர்த்து ஒரு நாள் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். ஆனா அதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துருச்சாமா. எப்படியே ரிசல்ட்டே வந்துருச்சாமா. கொத்தடிமைகள் ரிலீஸ் பண்றாங்க பாருங்க. ரிசல்ட் வந்துருச்சுங்க. பாருங்க 1.5 லட்சம் ஓட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள். வெறும் 5,000 அதை கூட கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஆமா தானேங்க நான் சொல்றது. வெறும் 5,000 ஓட்டு தான் தவேகா எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாராமா. இவர் 1.5 லட்சம் ஓட்டாமா. இந்த 5,000 ஏன் போடுறீங்க? அதையும் முட்டன் போட்டிருக்கலாம்ல. அப்புறம் எடிட்னு தெரிஞ்சிடும்ல. அப்ப நம்பிட்டீங்கன்னா இப்ப மட்டும் நாங்க ரொம்ப நல்லா நம்பிட்டோமா? ஏங்க என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு மனசாட்சி இல்லையா? இன்னும் டைம் இருக்கு அவங்க ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு. அதுக்குள்ள இவர் ஒரு பெரிய பிரளயம் வரப்போகுது. இதுக்கப்புறமா ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்பவும் எதிர்க்கட்சி தலைவரா உட்கார போறாரு. நடக்கட்டும். அப்ப பாத்துக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.